திருச்சி புத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். தனது 18 வயதில் யோகாசனம் கற்க ஆரம்பித்த இவர் தற்போது மற்றவர்களுக்கு யோகாசனத்தை கற்பிக்கிறார். நீரிழிவு, ஒபிசிட்டி எனப்படும் உடற்பருமன் உள்ளிட்ட பல்வேறு நோய்களில் இருந்து விடுபட யோகா தெரப்பிகள் கற்றுத்தரப்படுவதாகவும் விவரிக்கிறார். இந்த பதஞ்சலி சூத்திரத்தில் உள்ளதை எங்களுக்கு சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு 8 படிநிலைகள் சொல்கிறாங்க. அதில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு இந்த நிலைகள் செய்யும் பொழுது எங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அப்போ பண்ணும் பொழுது இந்த தியானம் கண்ண மூடி செய்யும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகள்லாம் எங்களுக்கு கட்டாது. சமூக வலைதளங்களின் அதீத வளர்ச்சி, நிமிடந்தோறும் மாறிவரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவை நகர விடாமல் நம்மை சிறைப்பிடிக்கின்றன. இவை சிந்தனை திறனை பெரிதும் பாதித்து கற்பனை திறனை கெடுத்துவிட்டதாகவும் அதிலிருந்து மாணவ மாணவிகள் மீள யோகா உதவுவதாகவும் கூறப்படுகிறது. யோகாசனம்ங்கிறது ஒரு குழந்தைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். மனதை ஒருநிலைப்படுத்துறது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே இது மூலமாக தான் வரும். ஒரு எர்த்குவேக்கே வந்தால் கூட தெரியும், அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் அவங்களுக்கு இதில் தான் இருக்குது, செல்லில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோக்கஸை மாற்றிட்டு அவங்கள படிக்கிறதுக்கு கொண்டு வரணும், மனசு ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா அது யோகாவால் மட்டும்தான் முடியும். யோகாசனம் போன்ற உடலையும் மனதையும் வலுப்படுத்தும் பயிற்சிகள் கட்டாயம் இன்றைய தலைமுறைக்கு தேவை என்ற கருத்தும் நிலவுகிறது. இந்த பயிற்சிகள் மத ரீதியிலானதாக மட்டும் மாறிவிடக்கூடாது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக திருச்சி செய்தியாளர் சுகன்யா.